வெல்கம் டு கற்க கசடரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்யூஎஸ்ஆர்பி கேஸ் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். 19/2/2025 கேஸ் அப்டேட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கற்க கசடரா அகாடமி மூலம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். இது பியூரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச். உங்களுக்கான டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் பேப்பர் ஆன்சர் எல்லாமே பிடிஎஃப் ஃபைல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல இந்த கோர்ஸில் ஜாயின் பண்றவங்க எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் கோர்ஸும் வந்துடும், ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல நீங்க இங்கிலீஷ் கோர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இங்கிலீஷ் கோர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். டைரக்ட் பேட்ச் ஜாயின் பண்றவங்க எங்களோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25/2/2025 டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வந்து டிராஃப்ட் ஃபைனல் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிடுவோம். உங்களை டிராஃப்ட் ஃபைனல் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற தகவலை வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த டிராஃப்ட் ஃபைனல் லிஸ்ட் நமக்கு வெளியானதுக்கு அப்புறம், அதாவது கோர்ட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமோ அல்ல அதற்கு முன்னாடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் 2025க்கான வேகன்சி வந்து 1352 வேகன்சி வந்து நாங்கள் ஃபில்அப் பண்ணுவோம் அப்படிங்கிற தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வந்து இந்த வருஷம் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் வந்து நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான நியூஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோப் கொடுத்துருக்கு. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் செட் பண்ணுறதுக்கான டீம் அமைச்சாங்க. அதுக்கான வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம். அதே போல மார்ச் 14ஆம் தேதி தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து கூட போது. எப்பயுமே பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல்வர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காவலர் மானிய கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வாசிப்பாங்க. அந்த காவலர் மானிய கோரிக்கையில் ஒரு சிறப்பு அம்சமாக வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலம் வந்து எவ்வளோ ரெக்யூர்மெண்ட்ஸ் பிசி, எஸ்ஐ, டெக்னிக்கல் எஸ்ஐ, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐன்னு சொல்லி எவ்வளோ வேகன்சி இருக்குது, நாங்கள் எவ்வளோ ரெக்யூர்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எப்பயுமே சொல்லுவாங்க. என்னைக்குமே இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காவலர் மானிய கோரிக்கை முடிஞ்ச உடனே அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதே போல் இந்த ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில கேஸ் இருந்ததுனால மட்டும்தான் அந்த 1 இயர் வந்து கேப் இருந்துச்சு. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் அப்டேட்ஸ், கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மேக்சிமம் மார்ச் எண்டு அல்லது வந்து நமக்கு ஏப்ரல் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதே போல கற்க கசடரா யூடியூப் சேனல்ல வேர் டு ஸ்டடி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நிறைய சொல்லியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.